வா வா கப்பு, சீக்கிரம் வா, சீக்கிரம் சீக்கிரம். ஹாப்பி கிட்ட மாட்டிக்காத. ஹாப்பி கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல, முடியாத காரியம். தில் இருந்தா ஜெயிச்சு காட்டு. பால வாங்கு. தோ வர இரு, ஜெயிக்க போறது நான் தான். அட இல்ல இல்ல இல்ல. அட என்ன நீ இப்படி பண்ணிட்ட? இது சூரிய ஆண்டியோட ஃபேவரட் வாஷ் ஆச்சே, உடைஞ்சு நொறுங்கிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இப்ப நம்ம இதே மாதிரி ஒரு வேஸ தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். ஆமா, ஆனா இது ஒரு ஆன்டிக் வாஷ். நமக்கு எங்க இருந்து கிடைக்கும்? ஏன் கண்டுபிடிக்க முடியாது? உன்னோட ஜட்டி தொலைஞ்சு போய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்டுபிடிச்சமே, அது மாதிரி அந்த வாஷையும் நாம கண்டுபிடிக்கலாம். அங்க பாருங்க தாத்தா கடை, அங்க வாஷ் கிடைக்கும். இப்போ உனக்கு ஹாப்பியா? ஹாப்பி, லெட்ஸ் கோ. கிளம்பு. கப்பு, நீ இங்கே இரு. ஆண்டிக்கு வேஸ பத்தி எதுவுமே தெரியக்கூடாது. ஓகே. பினாக்கி பினாக்கி, இங்க பாரு, என்னோட ஃபேஸ் இதுல எப்படி ரவுண்ட் ரவுண்டா தெரியுதுன்னு. நீ என்ன இப்படி பண்ணிட்ட? இது 300 வருஷம் பழமை வாய்ந்த பைனாக்குலர். இத போய் நீ கீழே போட்டு இருக்க. சீக்கிரம் கீழே குனிஞ்சு எடு அத. இது பழைய கடை, 200 வருஷம் பழமை வாய்ந்தது. எங்க கிடைக்குதோ இல்லையோ, இங்க எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நாங்க ஒரு ஆன்டிக் வேஸ தேடுறோம். கஸ்டமரா? அட இங்க வாங்க, வாச விடுங்க. இங்க பாருங்க, 400 வருஷம் பழமை வாய்ந்த அருமையான கதை. வேண்டாமா? இங்க வா, உனக்கு வேற காட்டுறேன். இத பாரு, ராணிப்பூரோட மகாராணி பூர்பூர் தேவியோட சாரி. அவர் என்னதான் நினைக்கிறாரு? நாம இங்க சாரி கட்ட வந்திருக்கோம்னா? அது என்னது தாத்தா? அதுவா? அது ராஜஸ்தான்ல எனக்கு ஒரு பழமை வாய்ந்த கோட்டையில கிடைச்சது. அதோட சிறப்பான விஷயம் என்னன்னா, அதுக்குள்ள ஒரு பூதம் இருக்கு. இங்கேயே நில்லுங்க, உங்களுக்கு ஒரு மேஜிக் புக் காட்டுறேன். இங்க வாங்க. இவரு ஜின்ன பத்தி பேசிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தெரியும்? அவர் கடைக்கு வந்ததே ஒரு பூதம் தானே. இங்க பாருங்க. அடடா, எவ்வளவு தூசி இருக்கு. அப்படியா? அப்படின்னா இது ஒரு பூதமா? 300 வருஷமா இந்த வாய்ப்புக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க எவ்வளவு தூசி இருக்கு. வா, நம்ம உன்னோட வாச தேடலாம். இப்ப ஒரே ஒரு தடவை அந்த பூதத்தை இந்த பாட்டில வச்சு நான் அடைச்சிட்டேன்னா, அப்புறம் நான் நிரந்தரமா விடுதலையே ஆயிடுவேன். அது என்னது? இது எப்படி இங்க வந்துச்சு? இது அது இது அது. நீயேதான் ராஜா. 1 2 3 4 5 வந்துடு வந்துடு வந்துடு. இந்த பாட்டிலுக்குள்ளேயே வந்துடு. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? ஒருவேளை இந்த பாட்டிலுக்குள்ள இருந்து வருமோ? இந்த வாஸ் கிட்டத்தட்ட ஆண்டியோட வாஸ் மாதிரி தான் இருக்கு. இல்ல ஹாப்பி? ஹாப்பி
ஹாப்பி. சொல்லு. ஹாப்பி, நீ எங்க போயிட்ட? அது நான் வந்து கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். சரி, இந்த வாசம் வாங்கிட்டு சீக்கிரமா போகலாம், இல்லனா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். ஓகே தாத்தா, அந்த வாசம் எங்க? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்பா. இங்கதான் எங்கேயோ வச்சேன். நில்லு, நான் ஓபன் பண்றேன். டூப்ளிகேட், நான் தான் ஒரிஜினல் பினாக்கி. ஓஹோ, யாராவது என்னை இங்க இருந்து காப்பாத்துங்க. என்னை யாராவது வெளியே கொண்டு வாங்க. என்னோட பிரேஸ்லெட் எங்க போச்சு? அட ஹாப்பி, அந்த ஜக்கு கடியில எப்படி இவ்ளோ பெரிய வாசம் இருக்கும்? சரியா சொன்ன பினாக்கி. இப்ப நான் உனக்கு என்னன்னு சொல்றது? நான் உன்னோட பாஸ் இல்ல, என்னோட பிரேஸ்லெட்டை தேடிக்கிட்டு இருக்கேன்னு. ஒரு வாட்டி அது என் கையில கிடைச்சுக்கிட்டா போதும், அதுக்கப்புறம் என்ன யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? இது 600 வருஷம் பழமை வாய்ந்த ஜக்கு. எங்க இருக்கும், எங்க இருக்கும்? இதுக்கு பின்னாடி, இதுக்கு பின்னாடி, இங்க. நிறுத்த. இங்க இருக்கும், இங்க. இந்த பெயிண்டிங் 700 வருஷம் பழமை வாய்ந்த பெயிண்டிங் அது. இந்த உன்னோட பெயிண்டிங். ஹாப்பி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க இருக்கும், இங்க தான் இருக்கும். 1000 வருஷம் பழமை வாய்ந்த Dress. இந்த ஹாப்பிக்கு என்ன ஆச்சு? அவன் எதுக்கு எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்கான்? அட ஹாப்பி, நீ என்ன பண்ற? இங்க எல்லாமே நாசமாயிட்டு இருக்கு. சாரி பினாக்கி, நாம அவசரத்துல இருக்கோம்ல, அதனால தான் வேஸ்ட் பண்ணாம வாசம் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆயிடுச்சு, என்னோட பாதி பொருட்களை உடைச்சிட்டு. இவனை யாராவது தடுத்து நிறுத்துங்க. கண்டிப்பா இவனுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. பாத்துப்பா, அது 700 வருஷம் பழமை வாய்ந்த சாரி. பினாக்கி, பினாக்கி, இங்க இங்க கிளாஸ் பாத்ரூம்க்குள்ள இருக்க. அட ஹாப்பி, நீ இங்க இருக்கியா? இதுக்குள்ளயா? எப்படி? அப்போ நீ இங்க இருக்கேன்னா வெளியே இருக்கிறது யாரு? இந்த பாட்டில் அடப்பட்டிருந்த ஒரு பூதம், அது என்ன முட்டாளாக்கிட்டு உள்ள என்ன அடைச்சு வச்சிருச்சு. அப்புறம் அது வெளியே போயிடுச்சு. நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்ப இந்த பாட்டில் உடைச்சோன்னு நான் உடனே வெளியே கூட்டிட்டு வரேன். வேணாம். இது அவ்வளவு ஈஸியா இருந்தா அந்த பூதம் தானாவே உடைச்சிட்டு வெளியே வந்திருக்காரா? ஒருவேளை நீ இந்த பாட்டில உடைச்சிட்டா அப்புறம் நான் நிரந்தரமா மாயமாயிடுவேன். முதல்ல அந்த பூதம் இந்த பாட்டிலுக்குள்ள வந்தாகணும், அப்பதான் என்னால வெளியே வர முடியும். அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ எதுவா இருந்தாலும் நாங்க செய்யறோம். நீங்களா? கப்பு எங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். இப்ப அந்த ஜீனிய நாங்க பாத்துக்கிறோம். முறுக்கு மீச. என்ன அழகான பூதம் ஃபேமிலி. எனக்கும் இந்த மாதிரி ஃபேமிலி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இல்லல்ல, அதனால ஐ ஹேட் ஃபேமிலி. ஓபா, பாட்டில் எங்க போச்சு? அவனுக்கு அவ்வளவு தைரியமா? இப்பவே அவனை என்ன பண்றேன்னு பாரு, முறுக்கு மீச. நான் உன்ன சப்பாத்தி மாவு மாதிரி பேசுறேன் பாரு. ஹாய் ஜீனி, எங்க பூத ஃபேமிலியோட பவர் பார்த்தல? என்னோட பிராஸ்லெட். இப்ப இவங்க எல்லாரையும் ஒரு கை பாத்துடுறேன். இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்தாலும் என்ன எதுவும் பண்ண முடியாது. அந்த பாட்டிலை என்கிட்ட கொடு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க.
பினாக்கி இப்ப நீதான் ஏதாவது செய்யணும். இத்தனை பூதங்களே ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு செய்ய முடியாது. அப்போ அங்க தன்னந்தனியா இருக்க ஒரு சின்ன மனுஷ பையனால என்ன பண்ண முடியும்? ஊபா ஜீனி, நான் சின்ன பையனா இருக்கலாம், ஆனா என்னால உன்னை சட்னி ஆக்க முடியும். உன்னோட டைலாக் எல்லாம் முடிஞ்சுதா? இப்ப பாரு என் மேஜிக்கோட பவர. ஐடியா ஜீனி, இப்ப பாரு என்னோட கலக்கல. இப்ப பிடிச்சு காட்டு. என்னோட கண்ணு பினாக்கி, என்னோட பிரேஸ்லெட்டை கொடுத்துரு. அட பவுடர் முகத்துல போடுவாங்க, கண்ணுல இல்ல. பிரேஸ்லெட் பவர் அந்த ஜீனிய பாட்டிலுக்குள்ள கொண்டு போ. வேணாம், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். அட முதல்ல வெளிய வந்து காட்டு. சபாஷ் பினாக்கி. சாரி ஆண்டி, அது உங்களோட ஃபேவரட் வாஸ், அது என்னால உடைச்சிருச்சு. ஃபேவரட் வாசா? அட அது எவ்வளவு பழசு தெரியுமா? நானே அதை தூக்கி போடலான்னு தான் இருந்தேன். பழமையானது எதையும் தூக்கி போடாதீங்க. என்கிட்ட கொடுங்க ப்ளீஸ்.